நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல 195க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தில் அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய ரயில் எங்க இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு, அந்த ரயிலோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு முக்கிய போக்குவரத்து துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாற்று கருத்தே இருக்காது. ரயில்வே துறை அதிகப்படியான மக்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டிராவல் பண்றதுக்கு அதிகப்படியான பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து ரயில்வே துறை தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய ரயில் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும் வகையில ஒரு ரயில் இருக்கு. ஆனாலும் இந்த ரயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இல்லாமல் அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்றது அப்படின்ற விவரத்தை மட்டும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான ட்ரெயின் மக்கள் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து துறையில எந்த போக்குவரத்து துறை அதிக மக்களை ஏற்றி கொண்டு போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் ரயில்வே நெட்வொர்க் தான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 23 மில்லியன் மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து இந்தியா ஒரு பெரிய நாடு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே நெட்வொர்க்கும் பாத்தீங்கன்னா உலகத்திலே 4வதாக இருக்கக்கூடிய பெரிய நெட்வொர்க் ரயில்வே நெட்வொர்க். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில ட்ரெயின்கள் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ட்ரெயின்ல கூட்டம் இப்படிதான் போகும். இந்த காட்சிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த காட்சிகள் வந்து நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த காட்சி நீங்க பார்க்கும்போதே கண்டிப்பா உங்க எல்லாரும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின்ல மக்கள் போவாத ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அதை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது சொல்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் மக்கள் போவாங்க. அந்த வீலை தவிர்த்து, அதாவது ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய வீலை தவிர்த்து மிச்ச எல்லா இடங்களிலும் நிறைய மக்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு பெட்டிக்கும் இடையிலையும் போறாங்க, மேலையும் போறாங்க, இன்ஜின் மேல போறாங்க, பேக் சைட்ல போறாங்க, ஒரு ஜன்னல்ல தொங்கிட்டு போறாங்க. எங்கெல்லாம் இந்த ட்ரெயின்ல போக முடியுமோ அவ்வளவு கூட்டம் போறாங்க. அதுவும் அந்த நாட்டுல திருவிழா அது போல விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா ரயிலும் வந்து பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான் அங்க இருக்கக்கூடிய ரயில்கள். ஸோ முதல்ல இந்த ரயில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பங்களாதேஷ்ல நம்ம இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேஷ்ல தான் இந்த ரயில் இருக்கு. இந்த ரயில்ல தான் மக்கள் வந்து பயணிக்கிறாங்க. இங்க மொத்தமா எவ்வளவு ட்ரெயின் இருக்குன்னு நீ கேட்டுடலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 ட்ரெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. அவ்வளவுதான் ட்ரெயின் அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்தே அவ்வளவுதான். அந்த 500 ட்ரெயின்ல நாம சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த ட்ரெயின்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஏதோ சீசன் அப்படின்னு சொன்னாலே இந்த ட்ரெயின்ல இந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமா போகும். உலகத்திலேயே அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொன்னா அது இந்த ட்ரெயின் தான். சோனர் பங்களா எக்ஸ்பிரஸ், சுபர்ணா எக்ஸ்பிரஸ், மிட்டாலி எக்ஸ்பிரஸ், மைட்ரி எக்ஸ்பிரஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ங்க. எல்லாமே டாப்ல போறாங்களே, இதுல எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம சந்தேகத்தோட பார்க்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது டீசல் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரெயின் வந்து இயங்குது. அங்க வந்து ஒயர் நம்ம இந்தியாவில இருக்க போல நம்ம பார்த்தது போல பாத்தீங்கன்னா ஒயரிங் நெட்வொர்க் அங்க கிடையாது. ஸோ அதனால அங்க ஒயரிங் மூலியமா மேல பவர் அப்படின்ற ஒரு ஆபத்து அங்க கண்டிப்பா கிடையாது. ஆனாலும் இவங்க ஆபத்து தரக்கூடிய விளைவுதான் அதிகப்படியான மக்கள் வந்து அங்க டிராவல் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்கு. அதிகப்படியான விபத்துகள் நடக்கக்கூடிய ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பங்களாதேஷ் வந்துடும். இந்த அளவுக்கு மக்கள் மோசமான பயணத்தை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இந்த நெட்வொர்க் பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் கூடிய பல முக்கிய நகரங்களை இணைக்கிற விதத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்பதிவும் பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலமும் இந்த டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். அந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா 1862 தான் பாத்தீங்கன்னா அவங்க ரயில்வே நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 1862 பிறகு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக அங்க இருக்கக்கூடிய, அது சின்ன நாடாக இருந்தாலும் மக்கள் வந்து அதிகப்படியா இருக்கிறதுனால எதனா ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி கோவில் திருவிழா இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு போகணும்னு சொன்னா மக்கள் வந்து அங்க ட்ரெயின் பத்தாது, கூட்டம் அதிகமாக இருக்கும், ட்ரெயின் குறைவா இருக்கிறதுனாலதான் இது போல மக்கள் டிராவல் பண்றாங்க. ஸோ இதனாலதான் நாம இந்த பதிவுல இந்த உலகத்திலே அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய ரயில் சொன்னா நம்ம மேல குறிப்பிட்டு சொன்னது போல இந்த 4 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான் அதிகப்படியான மக்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஏத்திக்கிட்டு போகுது. ஸோ இந்த பதிவு கண்டிப்பா விசித்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால கேட்கும் போது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது போல ஒரு விஷயம், இது போல ஒரு தகவலை கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இவ்வளவு மக்களை ஏற்றிக்கொண்டு ஒரு ரயில்வே துறை இயங்குதா, இது அரசாங்கம் அனுமதிக்குதான்னு கேட்டீங்கன்னா அனுமதிக்கிறாங்க. யாருமே கேட்கறது இல்ல. ஏன்னா ட்ரெயின் கம்மியா இருக்கு, மக்கள் அதிகமா இருக்காங்க, இப்படிதான் போவாங்க அப்படின்ற விஷயம் அங்க பதிவாயிடுச்சு. அரசாங்கம் இதுல தலையிடுதுல. நம்ம ஊர்ல ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாலே கேஸ் போட்டுருவாங்க, யூரின் பண்ணாலே கேஸ் போட்டுருவாங்க. ஆனா அந்த ஊர்ல பங்களாதேஷ்ல எப்படி எல்லாம் டிராவல் பண்ணி போய்க்கலாம், முதல்ல நீ பூ. இது மட்டும் இல்லாம நீங்க மேலே பாத்தீங்கன்னா ரயில்
இன்ஜின் மேலேயே உட்காந்துருக்காங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸே நடக்குது. அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விஷயமா இருக்கு. சேல்ஸ்மேனும் மேலே ஏறி போயிடுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்ரெயினே தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டத்தோட செல்லக்கூடிய ட்ரெயினா பார்க்கப்படுகிறது. நாம சொன்ன இந்த 4 எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இந்த ரயில் தான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல 195 நாட்டிலேயே அதிகப்படியான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலாக பார்க்கப்படுகின்றது. முதலாவது இடத்தில் பங்களாதேஷ் தான் உள்ளது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ரயில்ல போற யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள லைக் பண்ண ஃபர்ஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கு நடப்பு தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.